உங்களுடன் நானும் என்னுடன் நீங்களும் கதைப்போமா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன பேச போகிறோம்? நம்மளை பற்றி தான். நம்ம பிறந்து வளர்ந்தது எல்லாமே அம்மா வீட்டில். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாமியார் வீட்டில். மாமியார் வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஏம்மா அம்மா வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்பாங்க. அம்மா வீட்டில் இருக்கும்போது ஏம்மா மாமியார் வீட்டுக்கு போகலையான்னு கேட்பாங்க. அப்போ நம்ம வீடு அது அம்மா வீடு, இது மாமியார் வீடு. அப்போ நம்மளுக்கான வீடு அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒரு ஹேர் கட் பண்ணிக்கணும்னா அம்மா ஹேர் கட் பண்ணிக்கவா, நீ கல்யாணம் ஆனி போய் உன் ஹஸ்பண்ட் வீட்டில் கட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டால் எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு எதாக இருந்தாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்குன்னு எதுவுமே பண்ணிக்க முடியாதா? இங்கே தாங்க நம்ம தப்பு செய்கிறோம். நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம எதுவுமே செய்ய மாட்டேங்கிறோம். ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ இவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினச்சே நம்ம சந்தோஷம் எல்லாத்தையுமே நம்ம தொலைச்சிட்றோம். எப்போ தான் நமக்காக நம்ம வாழ்கிறது? ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம யோசிப்போம். நம்ம வாழ்க்கையில் கடைசி நாட்களில் நம்மளுக்காக நம்ம என்ன தான் வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது நம்மளுக்கான ஒரு விஷயம் கூட இருக்காது. ஏன்னா நம்மளுக்காக வாழவே இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் பொண்ணான நேரத்தை செலவழித்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டுட்டு போங்க. உங்களுடன் நானும் என்னுடன் நீங்களும் மீண்டும் கதைப்போம். கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.